கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருப்போம் என்றால் நம் இருளிலே நடக்காமல் வேதத்தின்படி வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். ஒருவேளை தேவனோட நடக்கிறோம் என்று சொல்லி அவரோட ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் பாவத்துக்கு அடிமையாக இருப்போம் என்றால் நாம் சத்தியத்தின்படி நடக்காமல் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஒளியாய் இருக்கிறார். நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் அவரோடு ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்கிறோமா, ஒற்றுமையாக இருக்கிறோமா, அல்லது பிரிவினையோடு காணப்படுகிறோமா? தேவன் நமக்கு கொடுத்த பிரதான கற்பனைக்கு கீழ்ப்படுகிறோமா? உன்னை போல் பிறனையும் நேசி என்றார். அந்த கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிந்து அன்பு கூறுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஒரு மனமாய் வாழும்போது, ஒற்றுமையோடு வாழும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அன்பு கூறாததினாலே, பிரதான கற்பனைக்கு கீழ்ப்படியாதனாலே பிரச்சனையோடு, வேதனையோடு, ஆசீர்வாதத்தை இழந்து போய் காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு தேவன் ஒளியாய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகி நாமும் ஒளியிலே நடப்போம். வேத வசனத்துக்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு வாழ்வோம். நம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. வேதத்துல நான் பார்க்கிறோம், 133 சங்கீதம் 1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அதிலே அநேகமான நன்மைகளும் இன்பமான காரியங்களும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வரும். அது சத்ருவுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை அது கொண்டு வரும். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் வேண்டுமென்றால், ஜீவன் வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருமித்து நாம் வாசம் பண்ண வேண்டும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நிலையான ஆசீர்வாதம் வேண்டுமென்றால், எப்பொழுதுமே நம் ஜீவனோடு வாழ வேண்டுமென்றால் கர்த்தருக்கு பிரியமாய் நம் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு கூறும்போது ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டு. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நமக்கு சகோதர சகோதரிகள் தான். நம்முடைய உடன் பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாரும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறார்கள். அவர்களிடம் நம்ம அன்பு கூறும்போது, ஒற்றுமையோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் நம் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர்களிடம் நாம் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் பகையோடு வாழாதபடிக்கு, பிரிவினையோடு வாழாதபடிக்கு ஒருமித்து வாசம் பண்ணுவோம். கர்த்தருடைய பிரதான கற்பனைக்கு கீழ்ப்படிவோம். அன்பு கூறும்போது என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய குடும்பங்களிலே எந்நாளும் ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் அன்பு கூறுகிற அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிவோம்.
ஒருபோதும் பகையோடு விரோதத்தோடு வாழாதபடிக்கு மற்றவர்களை நேசிப்போம். மன்னித்து மறந்து அன்பு கூறும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒளியிலே நடப்போம். பாவ இருள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாய் வாழ்வோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். ஒருவேளை பாவ அடிமைத்தனத்திலே பாவ இருளிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வோம். பாவ இருளிலே நடக்காதபடிக்கு சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. முற்காலத்திலும் நாம் அந்தகாரமாய் இருந்தோம், இப்பொழுதோ கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தேவனோடு நடப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து வழி நடத்துகிறவரே, உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்து பராமரித்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் மீதம் எடுக்க கிருபை கொடுங்க. வேலை செய்வதற்கேற்ற பலனை கொடுங்க. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா ரபா கபாரா ஷேகே லேதனமாக்கார தரபலா ரியாந்த ரஷா தனமராக தரபலா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் பாப்பா. சரீரத்தில் உள்ள வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கிருபையினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக. என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரை துடைப்பீராக. கரம் பிடித்து வழி நடத்துங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையோடு அவமானத்தோடு வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு பிள்ளைகளை தலைநிமிரச் செய்யுங்கப்பா. இப்படியே ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். என் தேவன் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளை கொடுங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா.
குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ரபா ரூபா தர ஷே தேனே மாக்கரபா ரியாக்கபோர சந்த ரதன ஹதரபா. என் தேவன் ஆசீர்வதிங்க. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க, அன்பின் அபிஷேகத்தை கொடுங்க, ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்கப்பா. இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்துடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. வெளிச்சத்தின் பாதையில எங்களை வழி நடத்துங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே சத்ருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சத்ருக்கு எதிர்த்து நிற்க கிருபைகளை கொடுங்கப்பா. நீர் ஒளியா இருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே நடக்க, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்க, அன்பு கூற அதற்கேற்ற கிருபையிலே கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக. இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.